பரலோக பிதாவே, இந்த நல்ல நாளின் மாலை வேலைக்காய் உமக்கு நன்றி. இந்த நாளிலும் உடைய வார்த்தைகளை சிந்திக்கும்படியா எங்களை அழைத்து வந்திருக்கிறீர் கர்த்தாவே. ஆகாரத்தை நாங்கள் புசித்து பலனடைய எங்களுக்கு உதவி செய்யும். உடைய கிருபை எங்களை தாங்கட்டும். வேத வார்த்தைகளால் நாங்கள் திருப்தி அடையட்டும். ஆண்டவரே, எங்களை பலப்படுத்தும். உடைய தயை எங்கள் மேல் இருக்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இந்த நேரத்திலும் ஆண்டவரே, இந்த ஆர்க் டிவியில் இந்த செய்தியை பார்க்கிற மக்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். ரூபவதிய ஊழிய மக்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். உலகத்தின் மக்கள் அனைவரும் உம்மால் ஆதரிக்கவும் ஆசீர்வதிக்கப்படவும் கர்த்தாவே நாங்கள் வேண்டுகிறோம். பலப்படுத்தும், காத்துக்கொள்ள இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். என்ன வசனம் பார்க்க போறோம்னா, ஜாக்கிரதை உள்ளவனுடைய ஆத்துமா புஷ்டியாகும். சோம்பர் கையால் வேலை செய்கிறவன் ஏழையாவான். சுறுசுறுப்புள்ளவன் கையோ செல்வத்தை உண்டாக்கும். சோம்பேறியே, நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய்? எவ்வளவு நேரம் நித்திரை பண்ணுவாய்? எவ்வளவு நேரம் உன் கை முடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ? உன் தரித்திரம் வழிபோக்கனை போலவும் உன் வறுமை ஆயுதம் அணிந்தவனை போலவும் வரும். அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, சோம்பேறியே, நீ எருமையினிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 6-7 வசனம். அப்போ ஆண்டவர் சோம்பேறியை யாரிடத்துல அனுப்புறாருன்னா, எறும்புகிட்ட. எறும்பு எவ்வளோ பெரிய ஜந்துன்னு நமக்கு தெரியும், சிறிய பிராணி. அது மகா சிறியவையா இருந்தாலும் ஞானம் அதுகிட்ட போய், நீ மனுஷன், நம்ம தான் உருவாக்கப்பட்ட வசத்திலே மேன்மையான ஒரு ஜீவன். நம்ம ஏன் அப்படி மேன்மை? நமக்கு என்ன ஆசீர்வாதம்னு பார்த்தா, தேவனுடைய சாயலின்படி தேவனுடைய ரூபத்தின்படி நாம சிருஷ்டிக்கப்பட்டிருக்கோம். கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, நீ எறும்பினிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள் அப்படின்னு யார் சொல்றான்னா, சாலமோன் ஞானி. அவன் மனுஷன்தான், ஆனா ராஜா தான். ஆனா அவன் ஞானத்தை கர்த்தர்ட்ட கேட்டதுனால கர்த்தர் சொல்றாரு, நீ என்கிட்ட ஐஸ்வர்யம் கனம் செல்வத்தை கேட்காதனால நீ கேட்காத ஞானத்தையும் விவேகத்தையும் நான் உனக்கு தந்தேன் அப்படின்னு சாலமோனை பார்த்து கர்த்தர் சந்தோஷப்பட்டு ரெட்டிப்பான ஞானத்தை கொடுத்துருக்காரு. சாலமோன் எழுதுகிற நீதிமொழிகள், பிரசங்க வாக்கியங்கள் எல்லாம் ஏகப்பட்டது நல்ல நல்ல வார்த்தைகள், அர்த்தமுள்ளவைகள், ஜீவன் நிறைந்ததாக இருக்கும். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா வேதத்திலே சின்ன பிள்ளைகளெல்லாம் சொல்லுவோம், வாலிபர்களை சொல்லுவோம், பேதையரை பார்த்தா நீதிமொழிகளை வாசி. டெய்லி ஒரு மாதத்துக்கு 30-31 நாள், அதில் 31 அதிகாரம் இருக்கும். இன்னைக்கு எத்தனாம் தேதி? 6ஆம் தேதினா 6ஆம் தேதியே உள்ள நீதிமொழிகளை வாசி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஆண்டவர் என்ன வசனத்துல என்ன சொல்லியிருக்கு, தேவ வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, சோம்பேறியே, நீ எறும்பிடத்துல போ, அதுக்கு வழியை பாரு, ஞானத்தை கற்று. அதுக்கு பிரபுவும் தலைவனும் அதிகாரி இல்லாதிருந்தாலும் அவன் அது தன் வேலைகளை எவ்வளவு ஜாக்கிரதையா செய்து வரிசையா போகும் எறும்பு. அப்புறமேலா கோடை காலத்துல தனக்கு வேண்டிய ஆகாரத்தை சம்பாதிச்சு வச்சுக்கிடும். மழை காலத்துல மழை கிடைக்காது, அறுப்பு காலத்துல தனக்கு தேவையான தானியத்தை சேர்த்து வச்சுக்கிடும். அது பூமிக்கு கீழே மண்ணுக்கு கீழே எவ்வளவு அழகா அதை சேர்த்து வச்சிருக்கோம்னா அவ்வளோ அருமையா சேர்த்து வச்சிருக்கோம். அப்போ அதுக்கு ஞானத்தை கொடுத்தவர் உனக்கு ஞானத்தை தர மாட்டாரா? நீ கேட்கும்போது கர்த்தர் உனக்கு கட்டாயம் தருவார். ஆண்டவர் சொல்லுவா, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு தரப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஆண்டோட வார்த்தை அப்படிதான் சொல்லியிருக்கு. அப்போ நம்ம கேட்கும்போது தருவார். சோம்பேறிக்கு என்ன சொல்லியிருக்குன்னா, நீ எவ்வளோ நேரம் படுத்திருப்பா? எவ்வளவு நேரம் தூக்கத்தை விட்டு எழுந்துரு, இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும் சொல்லாத. கை முடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ? உன் தரித்திரம் வழிபோக்கனை போலவும் உன் வறுமை ஆயுதம் அணிந்தவனை போலவும் வரும். நம்ம தெரியும், சுறுசுறுப்புள்ளவன் கை செல்வத்தை உண்டாக்கும். இப்பவும் நீங்கள் நல்ல சமுதாயத்தில் நமக்கு முன்னால் நம்ம ஊரில் நம்ம ஏரியாவில் நம்ம கடைகளில் பார்த்தீங்கன்னா, கடை வச்சிருக்கிறவங்களாம் 4:30 மணி 5 மணிக்கே எழும்பி மார்க்கெட்டில் போய் காய்கறிகள், மசாலா ஜாமான், அதுக்கு தேவையான ஜாமான்களெல்லாம் வாங்கிட்டு வந்து கடையை திறந்து தொளிச்சு வாசல் பெருக்கி காய்கறிகளை எடுத்து வச்சு அவங்க 5 மணிக்கெல்லாம் வியாபாரம் பார்க்க உட்காந்துருவாங்க. எங்கள் ஊர்லலாம் காப்பி கடை 4 மணிக்கெல்லாம் திறந்துடும். அப்போ அவங்க தூங்குறாங்களா? காலையிலே போய் சுறுசுறுப்பாக வேலை செஞ்சாதான் நமக்கு இன்னைக்கு சாப்பாடு கிடைக்கும்னு சொல்லிட்டு உஷாராக வருவாங்க வேலை செய்ய. ராத்திரியும் 10 மணி வரைக்கும் இங்கே வேலை செஞ்சுட்டு தான் போய் படுத்து தூங்குறாங்க. அவங்களுக்கு அலுப்பு இருக்காதா? கஷ்டம் இருக்காதா? அசதி இருக்காதா? இருக்கும். அது எதுக்காக? அவங்க அப்படியே சரீரமும் உழைக்கி அப்போதான் துற்றும் கிடைக்கும். அப்போ நம்ம தூங்கிட்டே கிடந்தோன்னு சொன்னால் நம்ம வியாபாரம் நடக்குமா? நடக்காது. சுறுசுறுப்புள்ளவன் கை செல்வத்தை உண்டாக்கும். சரியா? 1. 2வது பார்த்தீங்கன்னா, வேலை செய்கிறவங்களுக்கு தான் பலன் இருக்கும், நல்ல ஸ்ட்ரென்த்துன்னு இருக்கும், அதிக பலவீனம் அடைக்காது. சோம்பேறியாக படுத்து படுத்து தூங்குனா
இருக்கிற எல்லா வியாதியும் நமக்கு தான் வரும். அப்படிலாம் நம்ம இருக்கக்கூடாது. ஆனால் சோம்பேறியோ பகுதி கட்டுவான். நீதிமொழி 12:20 ஜாக்கிரதைகளுடைய கை ஆளுகை செய்யுமா. அப்போ பாருங்க, சோம்பல் தூங்கி விழப்பண்ணும், அசதியாக இருக்கிறவன் பட்டினியாக கிடப்பான். அப்போ இந்த சோம்பலுக்கு என்ன வசனம்? சுறுசுறுப்புள்ளவன் கை தான் செல்வத்தை உண்டாக்கும். இதில் இன்னொன்று என்ன போட்டிருக்கு அப்படின்னு சொன்னால், சோம்பலுக்கு இன்னொன்று என்ன போட்டிருக்கு? ஜாக்கிரதை உள்ளவனுடைய கை ஆளுகை செய்யும். அப்போ ஜாக்கிரதை போட்டிருக்கு. அப்போ நம்ம எல்லா காரியத்திலையும் என்னதான் இருக்கணுமா? விழிப்பாக இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணும். நமக்கு அதாவது நான் என் பையன்கிட்ட எப்பவுமே சொல்வேன், அதிர்ஷ்டம் கதவை தட்டும்போது திறக்கிறதுக்கு ரெடியாரு, நாளைக்கு பிறவுன்னு சொல்லக்கூடாது. இப்போ வர வேண்டியதை இப்போ செஞ்சாதான் நாளைக்கு நமக்கு அது பலன் தரும். அதான் அழகா ஒரு வசனம் போட்டிருக்கோம், விதைக்கிற காலத்துல நீ சோம்பேறியா இருந்தா அறுக்கிற காலத்துல உனக்கு பிச்சை கட்டாலும் கிடைக்காது அப்படின்னு. விதைச்சாதானே அறுக்கலாம். விதைக்கிற காலம் ஊர்வழி போயிட்டு அறுக்கிற காலத்துல வந்து பிச்சை கட்டா எப்படி கிடைக்காது. நம்ம வேலையை நம்ம கரெக்டா செஞ்சாதான் நம்ம ஆசீர்வதிக்கப்படும். அதுதான் அதனுடைய உண்மையான அர்த்தம். சோம்பர் கையால் வேலை செய்கிறவன் ஏழையாவான், சுறுசுறுப்புள்ளவன் கை செல்வத்தை உண்டாக்கும். கோடை காலத்தில் சேர்க்கிறவன் புத்தியுள்ள மகன், அறுப்பு காலத்தில் தூங்குகிறவனோ லட்சை உண்டாக்குகிற மகன். சோம்பேறியின் வழி முள் வேலிக்கு சமானம், நீதிமானுடைய வழியோ ராஜபாதை. பாருங்க, அப்ப நம்ம யாரா இருக்கோம்னா, சோம்பேறிக்கு நீதிமான்னு பேர் இருக்காது. அது சோம்பேறினா சோம்பேறி தான், லேசி பர்சன், சோம்பல், ஒன்றுக்கு உதவாதவன், அப்படி நம்ம இருக்கக்கூடாது. சரியா? நம்ம எப்பவுமே ஜாக்கிரதையா இருக்கணும், அஜாக்கிரதையா இருக்கக்கூடாது, ஜாக்கிரதையா இருக்கணும். அடுத்தல பார்த்தீங்கன்னா, இந்த அற்பமான ஜந்து 4 பற்றி வேதத்தில் சொல்லியிருக்கு. 4 அற்பமான ஜந்து 4 என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? என்னெல்லாம்? எறும்பு, குளிமுசல். நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 24 முதல் 28. ஒரு எறும்பு, அடுத்தது குளிமுசல், அடுத்தது வெட்டுக்கிளி, அடுத்தது சிலந்தி பூச்சி. இந்த 4ஐயும் நீங்கள் கற்பனை பண்ணி உங்கள் முன்னால் கொண்டு வாங்க. சிலந்தி பூச்சி எவ்வளோ பெருசாக இருக்கும், குளிமுசல் எவ்வளோ பெருசாக இருக்கும், எறும்பு, அடுத்தது வெட்டுக்கிளி. இதெல்லாம் ராஜா இல்லாட்டாலும் பவுஞ்சா மொத்தமாக கூட்டமாக சாரையா எறும்பு சாரையாய் செல்லும். 1 by 1 அழகாக மிலிட்ரி லைனில் போகும். அப்போ அதுக்கு கற்றுக் கொடுத்தது யாரு? கர்த்தர் தான். அதை உருவாக்குன தேவன் தான். நான் இப்போ கர்த்தரை பற்றி அடிக்கடி சொல்வேன், நீங்கள் எதுவுமே தப்பா செய்யலப்பா, ஞானமாக செஞ்சீங்கப்பா, நன்றா செஞ்சீங்கப்பா, நீங்கள் அழகா செஞ்சீங்கப்பா, நீங்கள் அற்புதமாக செஞ்சீங்க ஏசப்பா. ஏதாவது தப்பா செஞ்சுருக்கீங்களா? ஒன்று கூட நீங்கள் தப்பா செய்யலப்பா அப்படின்னு நான் ஆண்டவரை ப்ரைஸ் பண்ணிக்கிட்டு இருப்பேன், துதிச்சிட்டு இருப்பேன். அதுதான் உண்மையும் கூட. அழகா பாருங்க, இந்த 4 ஜந்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அதில் என்னெல்லாம் சொன்னேன்னு சொல்லுங்க? எறும்பு, சிலந்தி பூச்சி, வெட்டுக்கிளி, குளிமுசல். ஞானமுள்ள 4 தெரியுமா தம்பி, ஞானமுடன் நடந்து கொள்ள கற்றுக்கொள். ஞானமுள்ள 4 தெரியுமா தங்கை, ஞானமுடன் நடந்து கொள்ள கற்றுக்கொள். கோடையிலே ஆகாரத்தை சம்பாதிக்கும் எறும்பு, கண்மலையில் வீட்டை தோண்டும் குளிமுசல். ராஜா இன்றி பவுஞ்சாய் புறப்படுமே வெட்டுக்கிளி, அரண்மனையில் வலையை பின்னும் சிலந்தி பூச்சி. ஞானமுள்ள 4 தெரியுமா தம்பி, ஞானமுடன் நடந்து கொள்ள கற்றுக்கொள். ஞானமுள்ள 4 தெரியுமா தங்கை, ஞானமுடன் நடந்து கொள்ள கற்றுக்கொள். யாருக்கு சொல்றாரு? நமக்கு தான். நம்ம ஞானமாக நடக்கணும். எல்லா காரியத்திலும் ஞானம் ரொம்ப தேவை. புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். அப்போ நமக்கு புத்தி தேவை, ஞானம் தேவை, விவேகம் தேவை. இந்த வேலையை விவேகம் இல்லாமல் செஞ்சுட்டேனே, புத்தி கட்டத்தனமாக செஞ்சுட்டேனே அப்படி சொல்லி புலம்புறதை நம்ம பார்த்துருக்கோம். நம்ம புலம்பக்கூடாது, அதுக்கு முந்தையே அலர்ட்டாக இருக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, சோம்பேறி தன் கையை களத்தில் வச்சுட்டு வாய்க்கு எடுக்க யோசிக்கணும். நானும் நிறைய பேரை பார்த்துருக்கேன். அம்மா அப்பா ஊட்டி விடுவாங்க. எதுக்கு ஊட்டி விடுறீங்கன்னா, அவனுக்கு கை கழுவ சோம்பலாம், சாப்பிட்டா கை கழுவ வேண்டி தானே. அப்படி பிள்ளைகளுக்கு எடுக்கிற தாய் இருக்காங்க. அள்ளி சாப்பிடு, கையை கழுவு அப்படி சொல்லி வளர்க்கணும். அதை விட்டு நான் அள்ளி தந்துடுறேன்னு பிசைஞ்சு 2 பிள்ளையும் நட்டாமல் விட்டுட்டு ஊட்டுறது. ஒரு குறிப்பிட்ட வயசு வந்த பிறகு பிள்ளைகளை அள்ளி சாப்பிட வச்சிடணும். வாய்க்கு எடுக்காம யோசிக்கான். அடுத்தப்ப சோம்பேறி என்ன செய்வானா, குளிர்றதுன்னு உழப்ப மாட்டானோ. அதான் நான் சொன்னேன், உள்ற காலத்தில் உழுறதுக்கு போகலைன்னா அறுக்கிற காலம் பிச்சை கிடைக்காது.
அப்போ நம்ம உழுது விதைச்சாதான் நம்ம அறுக்கிற காலத்தில் எப்படி இருக்கலாம். கண்ணீரோட விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். அப்போ அருந்த அரிக்கட்டுகளை சுமந்துட்டு வரும்போது சந்தோஷமா இருக்கும். ஒரு நெல் விதைச்சா ஒரு நெல் கதிரில் எவ்வளவு நெல் மணி விளையும்னு உங்களுக்கு தெரியும். அதே தான். அப்போ சோம்பேறி குளிர்கிறது என்று உழ மாட்டான், அறுப்பிலே பிச்சை கேட்டாலும் அவனுக்கு ஒன்றும் கிடைக்காது. அடுத்து சோம்பேறியின் கைகள் வேலை செய்ய சம்மதியாதனால் அவன் ஆசை அவனை கொல்லும். ஆசைப்பட்டதெல்லாம் வாங்க முடியாது. ஆசைப்படணும்னா அளவோடையும் ஆசைப்படணும். நம்ம இருக்கிற தகுதிக்கு தக்க தான் வாங்க முடியும். அப்படி வாங்காம துட்டு இல்லைன்னா வாங்க முடியாதுல்ல. அப்போ நம்மகிட்ட அவ்வளோக்கு உழைச்சாதான். வேலை செய்கிறவன் ஜாக்கிரதையோடு வேலை செய்யணும். சரியா? அடுத்தது பார்த்தீங்கன்னா, வெளியிலே சிங்கம் இருக்கு, வீதியிலே கொலை உண்பேன்னு சொல்லி சோம்பேறி சொல்லுவாங்க. அங்கே சிலர் காரணம் சொல்லுவாங்க. நான் தான் சொல்ல, இந்த ரீசன் சொல்கிற வழக்கத்தை நிப்பாட்டி ரீசனே சொல்லக்கூடாது. லேட்டாக வந்து அதுக்கு ஒரு ரீசன். வழியில் நாய் நின்றுச்சு, அதான் பயமாக இருந்துச்சு அப்படின்னு. எனக்கு தெரியும், நான் ஸ்கூலில் வேலை பார்க்கும்போது ஐயர்வாள் தான் கரஸ்பாண்டன்ட், ஒரு ஐயரம்மா. அவங்களுக்கு குழந்தையும் கிடையாது. ஆனால் என்னாலும் 10 தான் பள்ளிக்கூடத்துக்கு வருவாங்க. பள்ளிக்கூடத்துக்கு ஏன்னா ஐயருக்கு கீழே தானே கரஸ்பாண்டன்ட்டு கெய்ச்சேன். உடனே சார் 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 நான் வர்ற வழியில் 2 நாய் சண்டை போட்டுக்கிட்டே நின்றுச்சு சார். அதான் லேட் ஆகிட்டான். 9 மணிக்கு பள்ளிக்கூடம், 10 மணிக்கு வர்றதுக்கு 2 நாய் சண்டை போட்டுச்சான். அதுக்கு இவ்விய லேட்டாக வந்தாகலாம். அதெல்லாம் பொய், சும்மா உண்மை இல்லை. அது எனக்கு சிரிப்பாக இருக்கும். நாங்கள் ஒன்றும் சொல்ல முடியாது. அப்போ எனக்கு சின்ன வயசு. அப்போ எனக்கு அப்பாயின்மெண்ட் ஆன புதுசு. அப்போ 30 வயசு 35 வயசுன்னு வச்சுக்கிடுங்களேன். அப்போ அவங்கள பார்த்தா நம்ம எதாவது சொல்ல முடியும்? சொல்ல முடியாது. உடனே கரஸ்பாண்டன்ட் ஒய்ஃப்கிட்ட போய் கரஸ்பாண்டன்ட்ட போய் சொல்லிடுவாங்க, அந்த டீச்சர் இப்படி சொன்னாங்க. அதனால் நான் சொல்ல முடியாது. அப்போ பாருங்கள், காரணம் என்ன காரணம்? நாய் ரோட்டில் சண்டை போட்டுக்கிட்டு நினைச்சான். அதை சீன்னு சொல்லிட்டு வேறு வழியில் ஓரமாக வர வேண்டியதானே. நம்ம பிந்தி வந்தோன்னு சொல்லாமல் அதுக்கு காரணம் கண்டுபிடிக்கிறது அது கிடையாது. அடுத்தது சோம்பேறியை சொல்லியிருக்கு. கதவு கீழ் முனையில் ஆடுகிறது போல சோம்பேறி தன் படுக்கையிலே ஆடிக்கொண்டே கிடப்பான். சிலர் தூங்கி முழிச்சிட்டு கட்டில் விட்டு எழும்பவே மாட்டாங்க. அதிலேயே கிடக்கிறது 1/2 மணி நேரம் 1 மணி. எழும்பி சக்குன்னு எழும்பி பல் தேய்ச்சிட்டு மூஞ்சை கழுவிட்டு 1 மடக்கு தண்ணி குடிச்சிட்டு ஜோம் பண்ணோம் பைபிள் வாசத்தோன்னு இருக்காது. தூங்கி முழிச்ச பிறகு கட்டிலே கிடப்பாங்க. அதுக்கு தான் சொல்லியிருக்கு, சோம்பேறி படுக்கையில் ஆடிக்கொண்டிருக்கிறார். சரியா? புத்தி உள்ள மறு உத்தரவு சொல்லத்தக்க 7 பேரை பார்க்கிலும் சோம்பேறி தன் பார்வைக்கு அதிக ஞானம் உள்ளவன். சரியா? அடுத்தது பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த வசனம் மறக்கவே மறக்காது. தீக்குருவிக்கு கத்த ஞானத்தை விலக்கி வச்சாராம். நம்மளுக்கு விலக்கி வைக்கக்கூடாது. எப்படின்னு கேட்டால், தீக்குருவி வந்து என்ன செய்யுமா, கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு முட்டை விட்டுட்டு பூமியை தோண்டி முட்டை விட்டு வச்சுட்டு அதை பற்றி கவலையே படாதான். அதை பற்றி கவலையே படாமல் முட்டையை விட்டு அது அனல் உரைத்து தன்னாலே குஞ்சு பொறிச்சு பிழைச்சிக்கிடுன்ட்டு. ஆனால் அது மேலே அதுக்கு கரிசனை இல்லை. இன்றைக்கும் நிறைய பெண்கள் இப்படி கரிசனை இல்லாமல் குடும்பம் நடத்துகிறாங்க. எனக்கு தோணுச்சு, அதனால் நான் சொல்கிறேன். ஏன்னா கல்ல தொடர்பு வச்சுட்டு புருஷனை பிள்ளைகளை விட்டுட்டு அப்புறம் அப்படியே அந்த குடும்பம் நொறுங்கி பாழாக போகுது. இந்த தீக்குருவி முட்டை விட்டுட்டு கரிசனை இல்லாமல் போகிற மாதிரி நிறைய பெண்கள் தான் பெற்ற பிள்ளைகள் மேலே கரிசனை இல்லாமல் இருக்காங்க. அப்படி இருக்கவே கூடாது. நம்ம உயர்வான ஒரு படைப்பு, உன்னத படைப்பு. அதுக்கு ஆண்டவர் என்ன செஞ்சாராம்? புத்தியை கொடாமல் ஞானத்தை விலக்கி வைத்தார். அப்போ எனக்கு யோசனை சொல்லுது, அப்போ இதுக்கு ஆண்டவர் ஞானத்தை விலக்கியா வச்சாரு? இல்லை. தேவன் சாலமோனுக்கு மிகுதியான ஞானத்தையும் புத்தியையும் கடற்கரை மணலத்தனை மனோவிருத்தியையும் கொடுத்தாராம். கடற்கரை மணலை போல அவனுக்கு மனோவிருத்தியையும் கொடுத்தாராம். சாலமோன் எழுதின நீதிமொழியை பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே நிறைய ஆலோசனை, நல்ல நல்ல ஆலோசனைகள் சாலமோன் கொடுத்துருப்பாரு. முதியோர் இடத்துல ஞானம் உண்டு என்ன. சரியா? அப்போ நம்ம எப்படி நடக்கணும்? சின்ன பிள்ளைகளை ஞானத்தை அழைத்து புத்தியை வாயிட்டு சத்தமிட்டு கூப்பிட்டு நீ அதை வச்சுக்கேன்னு சொல்றாரு. அப்போ சாலமோன் தான் ஞானத்தில் சிறந்தவன் நம்ம பார்க்குறோம். சரி, அடுத்தது போட்டிருக்கு, சோம்பேறியின் ஆத்துமா விரும்பியும் ஒன்றும் பெறாது. சரி, அது கிடைக்காது. ஆமாம், அதை தீக்குருவி சொன்ன மாதிரி முட்டை விட்டுட்டு அது உடஞ்சி போகும்லாம், அதை பற்றி கவலையே படாது. சரியா? அதே மாதிரி இன்றைக்கி அநேக பெண்கள் தன்னுடைய பிள்ளைகளை பற்றி கவலைப்படாமல் குப்பை தொட்டியில் போட்டுட்டும் இங்கே போட்டுட்டும் அங்கே போட்டுட்டும் போகிறாங்க. அப்படி இல்லை. ஆனால் அதே மாதிரி குயில் குஞ்சு வந்து காக்கா கூட்டில் முட்டை விட்டுரும். குயில் வந்து காக்கா கூட்டில் முட்டை விட்டுட்டு அதுக்கு அடகாக்க தெரியாது. அடகாக்கிற தன்மையை கர்த்தர் அதுக்கு கொடுக்கலை. அதனால் காக்கா முட்டை விடும்போது ஞானமாக அதுக்குள்ளே போய் முட்டை விட்டுட்டு ஓடி போயிடும். அது பிறகு காக்கா தான் முட்டை கூட உட்கார வச்சு அதை அடகாத்து குஞ்சு பொரிச்சிடும். காக்கா குஞ்சு மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். இங்கே வாயிலெல்லாம் சோப்பாக இருக்கும். அதுக்கு ஒரு காக்கா இற கொடுத்து வளர்த்த பிறகு கொஞ்சம் சத்தம் மாறும். குயில் சத்தத்துக்கும் காக்கா சத்தத்துக்கும் உடனே
காக்கா கண்டுபிடிச்சிடும் இது நம்ம குஞ்சு இல்லையேன்னு ஒரு கொத்தி விரட்டும் போது இந்த குயில் பறக்க ஆரம்பிச்சிடும். இந்த கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி அடித்து பறந்து அது பிழைச்சிக்கிடுது. அப்புறம் கீழே விழுந்து மேலே விழுந்து அப்புறம் இறை தேடி அது பிழைச்சிக்கிடும். அதுக்கு முதல்ல சின்னதாக இருக்கும்போது அதுக்கு இறை யார் கொடுக்கா? கர்த்தர் அப்படி ஞானமாக படைச்சிருக்காரு. காக்கா கூட்டில் குயில் முட்டையோட அப்படி நமக்கும் ஞானம் இல்லாமலாம் இல்லை. கர்த்தர் எல்லாத்துக்கும் ஞானத்தை கொடுத்தாரு. தீக்குருவிக்கு விளக்கி வச்ச மாதிரி உனக்கும் ஞானத்தை விளக்காதபடி நீ ஆண்டவரே நான் ஞானத்தில் குறையா இருக்கேன், எனக்கு கொஞ்சம் தாங்க அப்படின்னு சொல்லு. அது தீக்குருவி வருத்தப்பட்டு செஞ்சதெல்லாம் பலன் இல்லாமல் போயிருமா. அப்படி இருக்கக்கூடாது, சரியா? அடுத்தது போட்டிருக்கு உபாகமும் 11ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல, கற்பனைகளை எல்லாம் ஜாக்கிரதையாய் கைக்கொள்வீர்களானால் வெகு ஜாக்கிரதையோட நமக்கு எல்லா காரியமும் நல்லபடியா நடக்குமா. அதே மாதிரி நெகேமியா அலங்கத்தை பழுது பார்த்து கட்டும் போது ஜனங்கள் வெகு ஜாக்கிரதையோட பழுது பார்த்து கட்டினாங்களாம். 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல. அப்போ நம்ம வேலையில நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நீதிமொழி 11:20 நன்மையை ஜாக்கிரதையுடன் தேடுகிறவன். அப்ப நன்மையை எப்படி தேடணுமா? ஜாக்கிரதையுடன் தேடுகிறவன் தயையை பெறுவான். தீமையை தேடுகிறவர்களுக்கும் தீமை தான் வரும், சரியா? அதனால நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய ஜாக்கிரதைகளுடைய நினைவு செல்வத்துக்கும் பதறுகிறவனுடைய நினைவு தருத்திரத்துக்கும் எதுவாகுமா. பதறக்கூடாது. என்ன காரியம் செஞ்சாலும் கர்த்தர் மேல நம்பிக்கை வச்சு தடனா செய்யணும். தடன்னா உறுதியா. அப்போ நம்ம இந்த காரியத்தை செஞ்சோம்னு சொன்னா அது வாய்க்குமோ இது வாய்க்குமோன்னு சொல்லிட்டு நம்ம அங்கலாய்ச்சி அலசடிப்பட்டோம்னா அதுல பிரயோஜனம் இல்லை. கர்த்தரை நம்பி திடனா வேலை செய்யி, கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். அவர் அப்படிதான் சொல்லியிருக்கார், கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்திலே குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்துகொள். நன்மையை விதைச்சா நமக்கு நல்ல கட்டாயம் கிடைக்கும் தானே. அந்த மாதிரி அலசடிப்படாம அங்க இங்க ஆடாம இருந்து. அதே மாதிரி கர்த்தர் என்ன சொல்றாரா? ஒரு ஜனத்தை பார்த்து நான் பிடுங்க, இடிக்க, நிர்மூலமாக்க, அழிக்க, நான் தீங்கு செய்யறதுக்கு உன் மேல எப்படி இருந்தனோ அதே மாதிரி உன்னை கட்டவும் நாட்டவும் நான் ஜாக்கிரதையா இருப்பேன்னு சொல்றாரு. நீ நொறுங்கி போய் இருக்கியா? உடஞ்சு போய் இருக்கியா? சரி, அது உடஞ்சு போச்சு, அது நொறுங்கி போச்சு, உன் வாழ்க்கை செதஞ்சு போச்சு. நீ கர்த்தரை நோக்கி பாரு, ஆண்டவரே என் வாழ்க்கை உடஞ்சு போச்சு, செதஞ்சு போச்சு, சின்ன பின்னமா ஆகி போச்சு. நீங்க சொல்லியிருக்கீங்க எரேமியா 31:28 நான் பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் நான் எப்படி இருந்தேனோ அதே மாதிரி உன்னை கட்டவும் நாட்டவும் நான் ஜாக்கிரதையா இருப்பேன். இங்கே எனக்கு தாங்க என்ன ஆசீர்வதிங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கும்போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமா நன்மையானது செய்வார். அவர் சொல்லியிருக்காரு, நன்மையானதை தருவேன்னு சொல்லியிருக்காரு. அந்த வார்த்தைகளை நீங்க படிச்சுக்கிடுங்க. அவர் கற்பனை, அவருடைய கட்டளைகள் அதெல்லாம் மகா பெரியவைகள், உன்னதமானவைகள், நமக்கு தான் எழுதப்பட்டிருக்கு. என்ன திரும்ப நான் சொல்வேன், தகப்பன் சம்பாதிச்சு வச்ச சொத்து பிள்ளைக்கு தான். அது மாதிரி நம்ம அப்பா நமக்கு சம்பாதிச்சு வச்சிருக்கிற சொத்துக்களை எங்க கிடக்கு, எவ்வளவு கிடக்குன்னு நமக்கு தெரியணும். வேதத்துல இருக்க முத்துக்களை நீ ஒவ்வொன்றா தேடி எடு. வேதத்திலே விலை மதியாத முத்துக்கள் உண்டு. ஒவ்வொரு நாளும் நீ அதை தேட ஒவ்வொரு நாளும் அதை எடுக்க ஒவ்வொரு நாளும் அதை படிக்க உன் வாழ்க்கையில ஆனந்தம் பெருகும். அப்போ நான் கட்டவும் நாட்டவும் அவர்கள் பேர் ஜாக்கிரதையா இருப்பேன்னு சொல்றாரு. அப்படிப்பட்ட தேவன் நம்ம தேவன். அதனால உன் வாழ்க்கை இடிஞ்சு போச்சா கவலைப்படாத. கற்ற தேவன் என் கூட இருக்காரு, என்னை உயர்த்துக்கிற தேவன் என்னோட இருக்காரு. உன் வாயினால அறிக்கையிட்டு கர்த்தரை துதி, கட்டாயம் நடக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா லூக்கா 15:8 வசனத்தை பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசு உடையவளா இருந்தா. 10 வெள்ளிக்காசுல ஒரு வெள்ளிக்காசு தொலைஞ்சு போயிடுச்சு. அப்போ அவங்க என்னன்னா அந்த காலத்துல இந்த வீட்டு பெண்கள் நெத்தியில 10 வெள்ளிக்காசை தொங்க விட்டுருப்பாங்களாம். ஒரு காசு தொலைஞ்சு போச்சுன்னா அப்போ எங்க போச்சு, நீ எங்க போன? இப்போ நம்மளே பாருங்களேன், ஒரு சாமான் தொலைஞ்சிட்டுன்னா, கொலுசு தொலைஞ்சிட்டு, கம்மல் தொலைஞ்சிட்டுன்னா, நீ எங்கெல்லாம் போன பாரு, வீட்டில் படுத்த இடத்துல பாரு, குளிச்ச இடத்துல பாரு, எங்கே தொலைச்சி அங்கே தேடு, அப்படிதான் சொல்லுவாங்க. தொலைஞ்ச இடமே தெரியலைன்னா அப்போ நீ எங்கேயோ போயிருக்க. நீ ரோடு போனியா, தெருவுக்கு போனியா, கடைக்கு போனியா, குளத்துல குளிச்சியா, எங்கே கிடைக்கும்? அங்கெல்லாம் தொலைஞ்சா கிடைக்காதுன்னு. இந்த வெள்ளிக்காசை தொலைச்ச பெண்ணு என்ன செஞ்சானா, விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி, ஐயோ என் காசை காணுமே, 10 காசுல ஒரு காசு தொலைஞ்சு போயிட்டேன்னு தேடி அதை ஜாக்கிரதையா தேடணுமா. ஏன்னா இந்த பெண்ணுக்கு அவ பேர் வந்துருமா. அதுக்காக அதை ஜாக்கிரதையோட தேடி அதை கண்டுபிடிச்ச பிறகுதான் எல்லார்ட்டையும் சொல்லுவாளா, என் காசு காணாம போச்சு, நான் கண்டுபிடிச்சிட்டேன், என்னோட கூட சந்தோஷப்படுங்க, என் வீட்டுக்குள்ளதான் கிடந்திருக்கு, பெருக்கி சுத்தம் பண்ணி அந்த காசை எடுக்கா. அப்போ நம்ம எதை தொலைச்சிருக்கோமோ அதை நம்ம தேட வேண்டிய இடத்துல இயேசுக்குள்ள, அவருடைய வார்த்தைக்குள்ள, அவருடைய கட்டளைக்குள்ள தேடும் போது நமக்கு கிடைச்சிக்கிடும். அப்ப நம்ம ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வம்சம், சந்ததியா நம்ம இருப்போம்.
அப்போ காணாமல் போன காசை விளக்க கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஜாக்கிரதையாய் தேடாமல் இருப்பாளோ, ஜாக்கிரதையா தேடி கண்டுபிடிப்பா. அதனால நாம அப்படி இருந்தோம்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கையில எதையெல்லாம் இழந்தோமோ அதை எல்லாத்தையும் நம்ம கர்த்தருக்குள்ள தேடி கண்டுபிடிச்சோம்னா நம்ம மேன்மையாக ஆசீர்வதிக்கப்படுவோம். அடுத்தது போட்டிருக்கு ரோமர் 12:8. முதலாளியானவன் ஜாக்கிரதையா இருக்க கடவன். அவங்க நிறைய வேலைக்காரங்களை வச்சிருப்பாங்க, ஜாக்கிரதையா இல்லைன்னா போச்சு. அல்லது ஓட்ட பாத்திரத்துல தண்ணி ஊற்றி வச்சா எப்படி நிற்காதோ அதே மாதிரி நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எப்படி இருக்காங்க, எப்படி வேலை செய்கிறாங்க, அது மேலே கண்ணும் கருத்தும் ஜாக்கிரதையுமா இருந்தாதான் அப்போ நம்ம பிழைக்க முடியும். இறக்கப்படணும், அதே நேரம் ஏமாளியாகவும் இருக்கக்கூடாது. இறக்கப்படணும், உதவி செய்யணும், ஆனால் அது சரியாக செய்கிறோமா, அவங்க நம்மளை ஏமாத்துறாங்களா இல்லையா, அது நம்ம ரியலாக தேவைப்படுறாங்களா, ஆடம்பர செலவழிக்காங்களான்னு சொல்லி பார்த்து நமக்கு பசியாக இருக்கிறவனுக்கு நம்ம கட்டாயம் ஆகாரம் கொடுக்கணும். சரியா? ஆகாரத்தை தூடுறப்படுறவனுக்கு நம்ம ஆகாரம் கொடுக்கலாமா? கொடுக்கக்கூடாது. நான்லாம் உஷாராக தான் பார்த்து கொடுப்பேன். அதே மாதிரி தான் உற்சாகத்துடன் உதவி செய்யணும், ஏழைக்கு இறக்கப்படணும், கையை நீட்டணும், ஆனால் அதை கரெக்டாக செய்யணும். அப்போ நம்ம எப்படி அப்படி செய்யணும், ஜாக்கிரதையாக செய்யணும்னு எதை வச்சு செய்ய முடியும்? கர்த்தரோடு நம்ம இருந்தால் தான் நம்ம அப்படி செய்ய முடியும். அப்படிப்பட்ட எல்லா காரியத்திலையும் நம்ம ஜாக்கிரதை உள்ளவர்களாய், சுறுசுறுப்பு உள்ளவர்களாய், விழித்திருந்து காரியத்தை செய்கிறவங்களா நம்ம இருந்தோன்னா நம்ம ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு சந்ததி ஆயிடுவோம். ரெண்டாவது என்ன சொல்லியிருக்குன்னா, கர்த்தர் உன் வாழ்க்கையே இடிச்சு போட்டால் கூட அவர்கிட்ட நீ கேட்டீன்னா அவர் இரக்கமும் தயையும் பெருத்த தேவன். இரக்கமுள்ள தேவன், தயை பெருத்த தேவன், தருகிற தேவன், கொடுக்கிற தேவன். ஆமாம், கொடுக்குற கடவுள் கூரையை வச்சுட்டு கொடுப்பாரு அப்படிம்பாங்க. உண்மை அதுதான். அவர் நமக்கு தரணும்னு வச்சிருக்கிறத யாராலையும் தடை பண்ண முடியாது. அதனால நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எந்தெந்த பகுதியில் வறுமையில் இருக்கீங்களா, கஷ்டத்தில் இருக்கீங்களா, ரெண்டாவது வியாதியில் இருக்கீங்களா, எல்லாத்துலேயும் அவரை நோக்கி பார்த்து நம்ம பிரகாசம் அடைய அழைக்கப்பட்டிருக்கிறோம். சோம்பேறியாக இருக்கவே வேண்டாம். அவர் எனக்கு தரமாட்டாருன்னு நீ சொல்லாத, உன் வாயினால சொல்லவே சொல்லாத. ஆண்டவர் தர்ற தேவன், அவர் கொடுக்கிற தேவன். அதனால ஆண்டவரே என் பலவீனத்தில் எனக்கு உதவி செய்யும். என் சாபத்தை சிலுவையில் சுமந்தீங்க, என் பலவீனத்தை உங்களுடைய சிலுவையில் சிந்தினீங்க, உங்களுடைய ரத்தத்தினால என்னை கழுவுங்க. உங்களுடைய ரத்தம் என் சரீரத்தை பரிசுத்தப்படுத்தட்டும், என் ஆத்மாவை பரிசுத்தப்படுத்தட்டும். உலகத்திலையும் நான் நல்லா வாழ்ந்து உன்னதத்திலையும் உம்மோட கூட கிருபைகளை பெற்றுக்கொள்ள ஆண்டவரே நீர் எனக்கு தயை பாராட்டுப்பான்னு ஆண்டவர் சொன்னீரே. தயை உள்ளவனுக்கு நீர் தயை பாராட்டுகிற தேவனாப்பா. எனக்கு உம்முடைய தயை தாரும். நான் உம்முடைய பிள்ளை, இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்ட பிள்ளை. அவர் என்ன சொல்லியிருக்கார், என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் தருவேன். ஏன்னா பிள்ளைகளின் அப்பமாகிய சுகம் அவருடையது. அதனால நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் ஆண்டவரே என்னை நினைத்தருளும்னு ஒரு கள்ளம் கேட்டால் தானே சிலுவையில் சாக போகிற நேரத்தில் ஆண்டவரே உடைய ராஜ்யத்தில் வரும்போது என்ன நினைத்தருளும், அடியேனே நினைத்தருளும். கர்த்தர் அவனை நினைத்தார். என்ன சொன்னார், இன்னைக்கு நீ என் கூட பரதீசில் இருப்பாயின்னு. அது மாதிரி தரமாட்டாருன்னு நினைக்காதங்க. நம்முடைய தேவன் வன்கண்ணனே கிடையாது, இரக்கமுள்ள தயாள பிரபு. நீங்க கேளுங்க, ஆண்டவரே என்னுடைய ராஜ்யத்துல வரும்போது என்ன நினைத்து கொள்ளுங்க, ஒரு விஷயம் இரக்கம் பாராட்டுங்க. நீங்க இரக்கமுள்ள தேவன், நீங்க மன்னிக்கிறது தயப்படுத்த தேவன். என்னுடைய பாவத்தை மன்னிங்க, என்னுடைய அக்கிரமத்தை மன்னிங்க, என்னுடைய மீறுதல்களை மன்னிங்க. நீ உணர்ந்து ஆண்டவர் இடத்துல வா, கர்த்தர் உனக்கு அற்புதங்களை செய்வார். அற்பமான ஜந்துவா இருக்கிற எறும்புக்கு ஞானத்தை கொடுத்த தேவன் உனக்கு ஞானம் தரமாட்டாரா? நான் ஞானம் இல்லாம செஞ்சிடுறேப்பா, எந்த காரியம் செஞ்சாலும் எனக்கு ஞானம் இல்லாமல் போயிடுது, எனக்கு ஞானத்தை தாங்க. எறும்புக்கே ஞானத்தை கொடுத்து அதன் வழிகளை பார்த்து நீங்கள் ஞானத்தை கற்றுக்கிட சொல்லியிருக்கீங்க. எனக்கு உதவி செய்யுங்க, என்னுடைய வாழ்க்கை செழிக்கட்டும், என்னுடைய வாழ்வு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். நான் உங்களுக்கும் ஆசீர்வாதமாக உங்கள் சாயலின்படி உங்களுடைய ரூபத்தின்படி சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷனுக்கும் நான் ஆசீர்வாதமானவனாக இருக்க எனக்கு உதவி செய்யுன்னு சொல்லி நம்ம கர்த்தருடையத்துல கேட்கும்போது கர்த்தர் நமக்கு நிறைய காரியத்தில் அற்புதம் செஞ்சு நம்மளை மேன்மையாக வைப்பார், ஆசீர்வாதமாக வைப்பார். நம்மளை அநேக கோடிகளுக்கு நம்ம கர்த்தர் ஆசீர்வாதமாக மாற்றுவார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஜெபிப்போமா? கண்களை மூடி. அன்பின் பரலோக பிதாவே, இந்த மாலை வேளையிலும் உடைய சமூகத்தை நோக்கி பார்த்து நிற்க தேவரீர் தந்த கிருபைக்காய் நன்றி. ஆண்டவரே, நாங்கள் சோம்பேறியா இல்லாதபடி ஜாக்கிரதை உள்ளவர்களாய், சுறுசுறுப்பு உள்ளவர்களாய், ஆண்டவரே கர்த்தாவே வாழ எங்களுக்கு நீர் கிருபை தாரும். எறும்பின் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள் என்று சொன்னீர். உம்முடைய ஞானத்தினால் எங்களை நிரப்பும். சாலமோனுக்கு ஞானத்தையும் விவேகத்தையும் கொடுத்தீங்களே. இயேசுவாகிய தேவன், பிதாவாகிய தேவன் இயேசுவை ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாக விருத்தி அடைய பண்ணினது போல எங்களையும் நீர் அப்படி விருத்தி அடைந்து பருக பண்ணுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.